ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிஎன்டெட் 2025 மேத்ஸ் பேப்பர் 1 மாடல் கொஷின் பேப்பர் 5 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் அப்படின்னு கொடுத்து 2x² - 18, x² - 2x - 3 இந்த ரெண்டுத்துக்கும் ஜிசிடி கேட்டிருக்காங்க. அதாவது போவா கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாலினாமியில் எடுத்துக்கோங்க 2x² - 18. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும், காரணிப்படுத்திக்கணும். சரியா? ஸோ நமக்கு 2 காமனாக இருக்குது. முதல்ல 2வை காமனாக எடுங்க. அப்போ என்ன வரும்னா x² - 9 வரும். அதுக்கப்புறம் x² - 9 எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? x² - 3² ஃபார்மெட்டில் இருக்குது. a² - b². அதுக்கு என்ன ஃபார்முலா? a + b × a - b. அப்போ என்ன வரும்? 2 × x + 3 × x - 3. இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்த பாலினாமியலையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். அதாவது x² - 2x - 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது இந்த கான்ஸ்டண்ட்டை மேலே போட்டுக்கணும். இதுதான் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கீழே போட்டுக்கணும். இப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். ஆடோ சப்ராக்டோ பண்ணால் -2 வரணும். அப்போ எந்த 2 நம்பர் அப்படின்னா 1 × 3. 1 × 3 எனக்கு 3 வந்துடும். ஆனால் -3 வரணும். இப்போ 1க்கும் 3க்கும் அப்போ சைன் ஏதோ ஒன்றில் ப்ளஸ் வரணும், ஒன்றில் மைனஸ் வரணும் இல்லையா? இப்போ கீழே இருக்கிற சைனை பாருங்கள், மைனஸ் இருக்குது. இந்த சைனை பெரிய நம்பருக்கு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுமே நமக்கு டேலி ஆகிடும். சரியா? இப்போ 1ஐயும் -3யும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -3 வந்துடுச்சு. 1ஐயும் -3யும் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், -2 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு டேலி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ x² - 2x - 3 இதோட ஃபேக்டரைசேஷன் என்னென்னா x1 கூட ஒரு எக்ஸை சேர்த்துக்கணும். ஸோ x + 1 இன்னும் 2 எக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் இன்னொரு எக்ஸை -3 கூட சேர்த்துக்கணும். ஸோ x - 3. ஸோ x² - 2x - 3 இதோட ஃபேக்டரைசேஷன் x + 1 x - 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்க இந்த 2 ஃபேக்டர்ஸையும் 2 ஃபேக்டரைசேஷனையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டுத்தில் எது காமனாக வருதோ அதுதான் நமக்கு ஜிசிடி. சரியா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு x - 3 வருதா, இங்கே ஒரு x - 3 வருதா? ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக x - 3 இருக்கிறதுனால இந்த சம்மோட ஆன்சர் x - 3, டி ஆப்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். டேஷ் இஸ் ஆடட் டு 24² டு கெட் 25² கேட்டிருக்காங்க. அதாவது 24² எதை ஆட் பண்ணோன்னா 25². ஸோ ஆன்சரும் நமக்கு ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த ஆட் பண்ண வேண்டிய நம்பரை நம்ம x² எடுத்துப்போம். x² கூட 24² நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 25² கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x² கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? 25² - 24² அப்படின்னு வந்துடும். 25² வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 625. 24² அப்படிங்கிறது 576. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 49 அப்படின்னு கிடைக்கும். இது x² வேல்யூ 49. அப்போ x என்னவாக இருக்கும்? நமக்கு 7ஆக இருக்கும் இல்லையா? அப்போ x = 7ஆக இருக்கும். அப்போ 49ஐ நம்ம 7² அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்ம எதை ஆட் பண்ணணும்? 7² 24² ஆட் பண்ணால் தான் 25² வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாக்க 7², டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். எவால்வேட் அப்படின்னு கொடுத்து 5² the whole cube into 3 × 3⁵ the whole power -3 into 15 power -2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ 5க்கு தலைமையில் 2 பவர் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா அந்த 2 பவரையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ 5⁶ வந்துடும் ஃபஸ்ட் இதில். ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு 3, அதாவது 3⁻1 கொடுத்துருக்காங்க. இங்கே 3⁻5. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவரை ஆட் பண்ணணுன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படி தெரியாட்டி கூடியும் இங்கே 3 ஒரு டைம் இருக்குது, இங்கே 3 5 டைம் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 6 டைம் இருக்கும். அதுக்கு தலைமையில் ஒரு
-3 கொஷினில் கொடுத்துருக்காங்க சரியா. இன்ட்டு அதுக்கப்புறம் இந்த 15ஐயும் நம்ம பிரிக்கணும். 15 எப்படி பிரிக்கலாம்? 3 × 5ன்னு பிரிக்கலாம். இதுக்கு பவர் வந்து நமக்கு -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பவரையும் கம்பைன் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5⁶ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் 3க்கு பவரில் வந்து 2 பவர் கொடுத்துருக்கனால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 பவர் -18 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு 3 × 5 பவர் -2ன்னு கொடுத்துருக்கறனால இந்த -2வை 3க்கும் அப்ளை பண்ணிக்கணும், 5க்கும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 பவர் -2 இன்ட்டு 5 பவர் -2 சரியா. இப்போ எல்லாமே 3க்கும் 5க்கும் பவரில் கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் 5 எல்லாம் கம்பைன் பண்ணிக்கோங்க, 3 எல்லாம் கம்பைன் பண்ணிக்கோங்க. இங்கே 5⁶ இருக்குது, இங்கே 5 பவர் -2 இருக்குது. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறனால பவரை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ 6 - 2 என்ன வரும்னா நமக்கு 4ன்னு வந்துடும் சரியா. அதே மாதிரியே இங்கே 3ஐ கம்பைன் பண்ணோன்னா -18 -2 ஜாயின் பண்ணோன்னா -20 அப்படின்னு வரும். ஆனால் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 3க்கு தலைமையில் நெகட்டிவ் பவர் வருது, அதை பாசிட்டிவ் பவரில் கொண்டு வரணும் அப்படின்னாக்க இந்த 3ஐ டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடணும். அப்போ 5⁴ 3⁻20 இப்படி வரும் நமக்கு ஆன்சர். ஆனால் இந்த ஆன்சரும் கொஷினில் இல்லை பாருங்கள், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 5ஐ அப்படியே வச்சுக்கிட்டு பை 3⁻20ஐ பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 3⁵. இப்போ 20ஐ வந்து 5 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 5க்கும் தலைமையில் 4 வந்துடும், 3⁵ தலைமையில் 4 வந்துருங்கிறதுனால மொத்தமாக சேர்த்து ⁴ அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூடியும் ஆன்சரில் இது எதோட டேலி ஆகுதுன்னு வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த சம்முக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். The value of C for which 3C/16 gives 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3C/16ஓட வேல்யூ 48ன்னு எடுத்துக்கிட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3C/16 = 48. இதுலேருந்து சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 16ஐ வந்து இப்படி 48ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, அதை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். இப்போ 3ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 16 வரும். 16 × 16 256ன்னு வரும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 256. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இந்த சம்முக்கு கரெக்ட். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் ஹேஸ் 1 2 4 5 8 10 16 20 40 80 as its factors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லீஸ்ட் நம்பர் அப்படின்னாலே இந்த சம்முக்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்பாடி இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கே, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா மேடம்னாக்க எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரே நம்பர் எல்லா நம்பரையுமே வந்து டிவைட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அந்த நம்பர் தான் நம்ம எல்சிஎம்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது 1 டேபிள்லேயும் அந்த நம்பர் வரணும், எல்சிஎம் நம்பர் வரணும். 2 டேபிள்லேயும் வரணும், 4 டேபிள்லேயும் வரணும், 5 டேபிள்லேயும் வரணும், 8 டேபிள்லேயும் வரணும். ஸோ இந்த எல்லா நம்பருமே வந்து அந்த எல்சிஎம் நம்பரை டிவைட் பண்ணணும். இது வந்து கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். இந்த 80 தான் நமக்கு இந்த சம்முக்கு ஆன்சர். எப்படி மேடம் 80 அப்படின்னாக்க இந்த 80 பாருங்கள் 1 டேபிள்லேயும் வரும், 2 டேபிள்லேயும் வரும், 4லேயும் வரும், 5லேயும் வரும், 8ல் வரும், 10லேயும் வரும், 16 வரும், 20 வரும், 40 வரும், 80லேயும் வரும். இதுக்குள்ளே வேறு எந்த நம்பர் எடுத்தாலும் அது எல்சிஎம்மாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வர சம்முக்கெல்லாம் கொஷின்லேயே நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எல்சிஎம்னா என்னென்னா எல்லா நம்பருமே அந்த டேபிளில் வரா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வர நம்பர் தான் எல்சிஎம். இங்கே கொடுத்துருக்குற அத்தனை நம்பர்ஸுமே 80யோட ஃபேக்டர்ஸ் தான் இல்லையா. ஸோ 80 வந்து எல்லா டேபிள்லேயுமே வருது பாருங்கள். அதனால் இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 80 தான். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் நடுவில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 கார்னர்லேயும் உங்களுக்கு 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேயுமே வந்து மெஷர்மெண்ட் வந்து சேமாக தான் இருக்குது பாருங்கள். 12 13 5 3 தான் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமுக்கு ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நமக்கே தெரியும், சைடு இன்ட்டு சைடு. ஸோ 12 × 12. ஸோ இதுதான்
இதுதான் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், அது 144 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஸோ half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து இங்கே 12 தான், ஹைட் வந்து நமக்கு 5. 13 வந்து ஹைபாட்டினியூஸ் கர்ணமாக கொடுத்துருக்கிறதுனால 13 நம்ம எடுக்கக்கூடாது, சரியா? ஸோ 1 2 is 2, 6 2s are 12, ஸோ 13 வரும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா. அது மாதிரி நமக்கு 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 30 120ன்னு வந்துடும். இப்போ இந்த படத்தோட மொத்த ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாக்க 144யும் 120யும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 264 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 264ங்கிறது டி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனில் வர சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போட்மாஸ் ரூலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். போட்மாஸ் ரூல்னால் என்ன அர்த்தம்? எந்த ஆப்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. பி அப்படின்னா ப்ராக்கெட், எங்கே ப்ராக்கெட் வந்திருக்கோ அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். டினா டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும், சரியா? இப்போ இதில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்க 8 டிவைடட் பை 2ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 8 டிவைடட் பை 2வோட வேல்யூ வந்து 4, சரியா? அந்த 4ஓட 2வை மல்டிப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு 4 வந்து 8 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 2 இன்ட்டு 8 டிவைடட் பை 2 இதோட வேல்யூ எனக்கு 8ன்னு கிடச்சிச்சு. இப்போ மொத்த டினாமினேட்டரும் மொத்த நியூமரேட்டரும் எனக்கு என்ன கிடைக்கும்? 24 + 8 - 1. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 31 நமக்கு கிடச்சிரும். இப்போ நியூமரேட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே வந்து 6க்கும் 3க்கும் பார் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம், சரியா? அப்போ 6 இன்ட்டு 3 நமக்கு என்ன வந்துடும்? 18ன்னு வந்துடும், சரியா? அடுத்தது இதே ப்ராக்கெட்குள்ளே ஒரு டிவைட் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டிவைடோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், சரியா? ஸோ சப்ராக்ஷனுங்கிறது லாஸ்ட்டாக தான் வருது போர்ட் மாஸில், சரியா? அப்போ 10 டிவைடட் பை 5 வந்து நமக்கு 2ன்னு வருது. ஸோ இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சரை இப்போ நம்ம டினாமினேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சரே எனக்கு என்ன வரும்? 18. 16 to 3 வந்து 18, 10 டிவைடட் பை 5 வந்து 2. ஸோ 18 - 2ன்னு வந்திருக்கு. ஸோ 18 - 2ஓட வேல்யூ 16, சரியா? ஸோ இந்த இன்னர் ப்ராக்கெட் வந்து எனக்கு 16 வந்துருச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு 8 இன்ட்டு 2ன்னு இருக்குது பாருங்கள், அதையும் மல்டிப்ளை பண்ணால் 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நமக்கு மொத்த ப்ராக்கெட் அவுட்டர் ப்ராக்கெட்டோட வேல்யூ வந்து 16 + 16ன்னு வந்துருச்சு. அதோட வேல்யூ வந்து 32. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு +20ன்னு இருக்குது பாருங்கள், அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க 52ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு நியூமரேட்டர் 31, டினாமினேட்டர் 52. ஸோ நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் கன்வெர்டட் இன்டு எ ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஒரு முக்கோணத்தை வந்து செவ்வகமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க, சரியா? இப்போ the area of the triangle is 108 centimeter square and the length of the rectangle is 24 centimeter, then find the breadthன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிளை ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க, நமக்கு ரெக்டாங்கிளில் லென்த்து மட்டும் கொடுத்துருக்காங்க, பிரெத்து கண்டுபிடிக்கணும். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். அதாவது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், இப்போ ட்ரையாங்கிளை ரெக்டாங்கிளாக மாற்றுறாங்கங்கிறதுனால ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெக்டாங்கிளுக்கு என்ன ஏரியா? L இன்ட்டு பி. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 108 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரெத்து தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 108 லென்த்தால் டிவைட் பண்ணணும். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்து கேன்சல் பண்ணும்போது 12, இங்கே வந்து 54ன்னு வரும். எகெயின் 6 2s are 12 வரும், 27 வரும். 27ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க 9/2ன்னு வரும். 9/2ஓட டெசிமல் வேல்யூ வந்து 4.5. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 4.5. பிரெத்தோட வேல்யூ வந்து 4.5 சென்டிமீட்டர். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள்.
எக்ஸ் பை 36 இன்ட்டு எக்ஸ் பை 4 ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2xy பை 3zன்னு கேட்டிருக்காங்க. சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். எக்ஸு ஒய் இசட் இந்த மூணுத்துக்குமே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அவங்க கேட்டிருக்கிறதோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி எக்ஸ்ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. மேலே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. கீழே இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணிக்காதீங்க. ஏன்னா மல்டிப்ளை பண்ணி எக்ஸு கண்டுபிடிச்சோன்னா கொஞ்சம் லென்த்தியாக வரும். சரியா? மல்டிப்ளை பண்ணாமலே நம்ம போடுவோம். இந்த 36 இன்ட்டு 4 கிராஸ் மல்டிப்ளை 1ஓட பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு என்ன கிடச்சிரும்? 36 இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணாமலே நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? 36க்கு ரூட் வந்து 6, 4க்கு ரூட் வந்து 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 6 2s are 12. இப்போ மல்டிப்ளை பண்ணாமலே நமக்கு கிடச்சிட்டு பாருங்கள். இதே மாதிரியே ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யும் அப்படி தான் பாருங்கள். நியூமரேட்டரில் ஒய் ஸ்கொயர்னு வருது. டினாமினேட்டரில் 21 இன்ட்டு 181 இருக்குது. இதை நீங்கள் அந்த சைடு தள்ளி விடுங்க. 21 இன்ட்டு 189. இது எப்படி மேடம்? இதுக்கு வந்து 21க்கு தனியாக ரூட்டு கிடையாது, 189க்கும் ரூட்டு கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 21 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 21 வருதுன்னு பாருங்கள். 3 இன்ட்டு 7. அதே மாதிரி 189ஐயும் நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 3 டேபிளில் போடலாமா? 6 3s are 18, 3 வருமா? எகெயின் 3 டேபிளில் போட்டால் 21 வருமா? எகெயின் 3 டேபிளில் போட்டால் 7 வரும். ஸோ 189ல் வந்து எனக்கு 3 3 இருக்குது, ஒரு 7 இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டாக்க எது எதெல்லாம் டபுளாக வருதோ அதெல்லாம் நம்ம சிங்கிளாக எழுதணும். 2 7 வருது, ஸோ ஒரு 7 போட்டுடலாம். 4 3 வருது, அப்போ 2 3 நம்ம போட்டுக்கலாம். சரியா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வருது? 3 3s are 9, 9 7s are 63. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு அப்படின்னு போட்டு 1 வந்து இந்த சைடு இருக்குது, 32 இன்ட்டு 8ன்னு வருது. சரியா? அப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 32 இன்ட்டு 8ன்னு வரும். இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். 32னா 2 power 5ன்னு சொல்லுவோம். 5 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 32 வரும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அதே மாதிரி 8ல் எத்தனை 2 வரும்னாக்கா 3 2 வரும். சரியா? இப்போ மொத்தமாக எத்தனை 2 வருதுன்னு பாருங்கள். இதில் 5 5 3 8 2 வந்து நமக்கு வருது. சரியா? அப்போ ஒரு இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 4 2 வரணும். சரியா? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ நமக்கு 16. சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், இசட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு 2xy பை 3zோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2xy பை 3zோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 12. ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே 63ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஓகேவா? பை 3 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3ன்னு வந்துடும். 1 2 is 2, 8 2s are 16 வந்துடும். 8 4 2s are 8, 6 2s are 12ன்னு வந்துடும். 2 2s are 4, 3 2s are 6. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 3 இன்ட்டு 21 பை 2 அப்படின்னு வந்திருக்கு. 3 இன்ட்டு 21 அப்படின்னாக்க 63 பை 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். 63 பை 2. இது வந்து ஆன்சரில் இருக்கான்னு பார்ப்போமா? இருக்குது பாருங்கள். 63 பை 2 ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். இஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் is equal to the supplementary angle of 130, find the value of xன்னு கேட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா இப்போ 2 ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 2 ஆங்கிளை கூட்டினோன்னா 90 டிகிரி வரணும். அந்த 2 ஆங்கிளுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்.
சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 2 ஆங்கிளை கூட்டும் போது 180 டிகிரி வரணும், அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 90லேருந்து மைனஸ் பண்ணணும், சரியா? அப்போ எக்ஸோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 90 மைனஸ் எக்ஸ்னு வரும். இதுவும் 130ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 130ஓட எதை கூட்டினா 180 வரும்? 50 கூட்டினா தான் வரும். அப்போ 50ங்கிற நம்பர் தான் நமக்கு 130ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ அதுவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. இதுலேருந்து நம்ம எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 90 மைனஸ் 50, இதோட ஆன்சர் வந்து நமக்கு 40 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 40 டிகிரி. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். 2 numbers are in the ratio 5:3. If they differ by 18, then what are the numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பர் 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம எப்போவுமே ரேஷியோவில் வந்துச்சுனாக்க 5x 3x அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை 5xன்னு எடுத்துப்போம், ரெண்டாவது நம்பரை 3xன்னு எடுத்துப்போம். ரேஷியோன்னு வந்தாலே அந்த நம்பரை அப்படியே எடுக்கக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் ஒரு காமன் மல்டிபிளை போட்டு தான் நம்ம எடுக்கணும், காமன் ஃபேக்டரை போட்டு தான் எடுக்கணும், சரியா? ஸோ 5x 3xன்னு வரும். இந்த 2 நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 18 வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? 5x மைனஸ் 3xங்கிறது 2xன்னு வரும். 2x வந்து 18 அப்படின்னா எக்ஸுங்கிறது 9ன்னு வந்துடும். இப்போ கொஷினில் எக்ஸ் அவங்க கேட்கவே இல்லை, அந்த 2 நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம 5xன்னு எடுத்துருக்கோமா, அப்போ 5ஓட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 45ன்னு வந்துடும். ரெண்டாவது நம்பரை 3xன்னு எடுத்திருக்கோம், 3ஓட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 27ன்னு வந்துடும். ஸோ 45, 27 இதுதான் நமக்கு ஆன்சர், சரியா? இப்போ இந்த சம்மில் மாற்றி கொடுப்பாங்க, 27, 45ன்னு கொடுப்பாங்க. அப்படி போட்டால் அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு 45 தான் வரணும், அடுத்தது தான் 27 வரணும். ஏன்னா ரேஷியோவில் வந்து நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து மாறிடக்கூடாது, சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.